வணக்கம் மக்களே. எண்ணெயில் நெய்யில் பொரிச்சு எடுக்காமல் சூப்பரான லட்டு, அதுவும் ரேஷன் துவரம்பருப்பு வச்சு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? நான் ஏற்கனவே 3/4 கப் துவரம்பருப்பை 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதில் உள்ள தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஓரளவுக்கு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து கொரப்பாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் நம்ம அரைச்சி வச்சதை எடுத்து வச்சு இதை நான் ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா வெந்தால் தான் நமக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இல்லாட்டி ஒரு மாதிரி ரொம்ப பச்சை ஸ்மெல்லாக ரொம்ப நல்லாவே இருக்காது. அதனால இதை நல்லா வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது இதை நல்லா கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆகிற அளவுக்கு ஆற வச்சுக்கணும். அதை ஈஸியாக ஆறதுக்காக ஸ்பூன் வச்சு சும்மா ஒரு 4-5 பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இதை கட் பண்ணி நல்லா ஆறுனதுக்கப்புறமா பூந்தி மாதிரி நல்லா உதுத்து விட்டுக்கணும். அப்போ தான் ரோஸ்ட் பண்ணும்போது நமக்கு நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக அதோட இன்னும் கொஞ்சம் இருக்கிற ரோஸ்மெல்ஸ்லாம் போய் லட்டு வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ இது நல்லா உதுத்து விட்டதுக்கப்புறமா ஒரு வானலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இது கூடயே வந்து நான் திராட்சை சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கிறேன். நான் திராட்சை மட்டும்தான் பொரிச்சு எடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து முந்திரி, பாதாம் எதனா நட்ஸ் வேணும்னாலும் நீங்கள் வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இதை நல்லா பொரித்து தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது இதை பொரித்து தனியாக எடுத்து வச்சதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு உதுத்து வச்சுருக்கிற துவரம்பருப்பையும் இதை கூட சேர்த்துட்டு இதில் இன்னும் கொஞ்சம் இருக்கிற ராஸ்மெல்லும் போகிற அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இது கொஞ்சம் ஈரப்பதம்லாம் போய் ஓரளவுக்கு கொஞ்சம் உதிரியாக கிடைக்கிற அளவுக்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணி எடுக்கக்கூடாது. இது கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸ் தான். ஆனால் இந்த ப்ராசஸை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இதோட ஈரப்பதமெல்லாம் போயிட்டு இது நல்லா உதிரியாக வந்துருச்சு. இதை வந்து இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதே வானலில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். அது லைட்டாக மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து ஒரு கம்பி பாகுபதம் வர அளவுக்கு இந்த சர்க்கரையை வந்து நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. இப்போது நான் வந்து கலருக்காக ஒரு ஆரஞ்சு கலர் ஒரு பிஞ்ச் வந்து சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இது வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி இது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான். இது கூடயே ஒரு பிஞ்ச் அளவுக்கு பச்சைக்கற்பூரம் மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. அது ஒரு நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போது இது கூட நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற துவரம்பருப்பு மிக்சரையும் எடுத்து சேர்த்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சோண்டு ஏலக்காய் தூளியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இது கூடயே நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற திராட்சையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா லட்டு மாதிரி பிடிச்செடுத்தா சூப்பரான துவரம்பருப்பு லட்டு ரெடி. மறக்காமல் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டிட்டு போங்க. பாய்.